ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவை பாசுரம் 15க்கான திவ்ய தேசம் திருவல்லிக்கேணி. திருவல்லிக்கேணி சென்னையில இருக்கு. எங்க ஸ்ரீ பார்த்தசாரதி கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோவில்ல ஸ்ரீ பார்த்தசாரதிக்கு சன்னதி, அதை தவிர ஸ்ரீ வேதவழி தாயார், ஸ்ரீ வரதர், ஸ்ரீ தெல்லியசிங்கர், ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ரங்கநாதர், ஸ்ரீராமர் இவ எல்லாருமே தனித்தனி சன்னதியில எழுதியிருக்கா. அதை தவிர ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எழுதியிருக்கா. இங்க என்ன விசேஷம்னா, இங்க நம்ம பார்க்கிற மூலவர் இந்த விக்கிரகம் வியாசரால், அதாவது ஸ்ரீ பார்த்தசாரதியோட விக்கிரகம் வியாசரால உருவாக்கப்பட்டு அவர் தன்னுடைய சிஷ்யர் ஆத்திரேயர்கிட்ட கொடுக்கிறார். அவர் இங்க பிரதிஷ்டை பண்றார். அதாவது இது ஒரு காலத்துல பிருந்தாரண்யம்னு அழைக்கப்பட்டது. இந்த இடத்துல ஆத்திரேயர் வரார், தவம் இருக்கார், இங்க அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். சுமதி ராஜா அவர் என்ன பண்றார், திருமலைக்கு போய் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறார். உன்னை நான் 2 திருக்கரங்களோட, அதாவது ஒரு ரெண்டு திருக்கரங்களோட கிருஷ்ணனா நான் சேவிக்கணும் அப்படின்னு. அப்போ பெருமாள் நான் எப்படி 2 கரங்களோட வர முடியும் அப்படின்னு சொல்லி, அப்போ ஆத்திரேயர் மூலம் அவருடைய ஆசையும் இங்க நிறைவேற்றார். அவரும் இங்க தவம் ராஜாவும் இங்க தவம் பண்றார். அப்ப ராஜாக்கு தான் நினைச்ச மாதிரி இங்க ஆத்திரேயர் பிரதிஷ்டை பண்ணதை சேவிக்கிறார். அதனால்தான் இவருக்கு ஸ்ரீ பார்த்தசாரதி வெங்கட கிருஷ்ணன்ற திருநாமம். நம்ம மூலவர் சன்னதியில ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளை அவருடைய குடும்பத்தோட நம்ம பார்க்கிறோம். அதாவது ருக்மணி தாயாரை சேவிக்கிறோம். இவர்களோட ஸ்ரீ பலராமன், சாத்தகி, இவர்களுடைய திருக்குமாரர் பிரத்யும்னன், பேரன் அனிருத்தன் எல்லாருமே நின்ன கோலத்துல சேவை சாதிக்கிறார். திருமங்கை ஆழ்வார், திருமேஷி ஆழ்வார், பேழாழ்வார் மங்களாசாசனம் பண்ண திவ்ய தேசம் இது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.